தமிழ்நாட்டில் ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஜென் ஆல்பா கூட வந்துட்டாங்க. ஜென் ஆல்பா மக்கள் கூட விரும்புகிற தலைவராக வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். டிஎம்கே கூட பாத்தீங்கன்னா இப்ப ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி சும்மா ஒரு மேடை போட்டாங்க. அதுல வந்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்சி கிடையாது. அதாவது டிஆர்பி ராஜாலாம் வந்து ஜென்சி கிட்ஸா. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில ஒரு தேர்தலை சந்திரிச்சா நிச்சயமா வந்து தாவேக்காவும் வந்திருக்க முடியாது, பெரிய கட்சியும் கூட வந்திருக்க முடியாது. அந்த இடத்த ஃபில் பண்ணிருப்பாரு நிச்சயமா அண்ணாமலை அவர்கள். சார், இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தீங்க, அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இளைஞர்கள் படை பெருமளவும் வரும்னு. இப்போ அது வந்து உண்மையாகவும் ஆயிருக்கு. முக்கியமாக வந்து நிறையா ஜென்சி இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து சேர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. 17 லட்சத்தை தாண்டி அந்த கட்சியில் சேர்ற உறுப்பினர்கள், அது கட்சின்னு சொல்லக்கூடாது, இயக்கம், அந்த இயக்கத்தில் வந்து உறுப்பினர்கள் அதிகமாகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷங்க. நான் வந்து பேசினது மக்கள் எதிர்பார்த்தது, தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்த விஷயத்தை நான் பேசினேன் என்பதற்காக முதலில் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் வந்து இருந்து அவரால் சாதிக்க முடியாத விஷயத்த நிச்சயமா வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியில வந்துட்டாரு அப்படின்றது மக்கள் கொண்டாடுறாங்க இல்லையோ, தொண்டர்கள் அனைவருமே சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா அவருக்காக நாங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளா பொறுப்பிலே இல்லாம அவர் பின்னாடியே வந்து அவருக்காக மட்டும் ஆதரிச்சு அரசியல்ல இருந்தோம், களத்துல இருந்தோம். ஆனால் அவருக்காக நாங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய கடிதத்தை வந்து கொடுக்கும் போது நிச்சயமா ஒரு ஆனந்தத்தோட சந்தோஷமா வெளில வந்திருக்கோம் அப்படின்றது மட்டும் நாங்க வந்து தெள்ள தெளிவா சொல்ல முடியும். இன்று அவர் வந்து எங்களுக்காக அவருடைய தொண்டர்களை அலங்கரிச்சு பார்க்கணும். அவர் ஒரு தூய்மையான, அவர் இப்ப கூட நேத்து கூட ஒரு கடிதம் விட்டிருப்பாரு. ஏன்னா அவர் பெயர்ல வந்து பல்வேறு அமைப்புகளா இருந்ததுனால கொஞ்சம் விரிசலா இருக்கிறதுனால இந்த 15 லட்சம் தாண்டினதுக்கு பிறகாக கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அது பாத்தீங்கன்னா உடனே ஒரு கிண்டல் கேலி, ஏன்னா இதுல இணையறவங்களா வெளியில இருந்து இணையறாங்க, வெளி மாநிலத்துல இருந்து. அவர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, மாநில அரசியல், மாநில கட்சிக்கான ஒரு அரசியல் பண்ண போறோம், ஒரு இயக்கத்தை தொடங்குறோம். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது அப்படி இல்லைங்க. அவர் வந்து 2019 என்னைக்கு வெளியில வந்தாரோ ஒரு காமன் மேனா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான தொலைநோக்கு சிந்தனையோட கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி வீத லீடர்ஸ்ன்ற ஒரு இயக்கத்தை 2019 ஒரு சீஃப் மென்டரா இருந்தார். அப்பவே வந்து அதை தொடங்கி இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா அது இன்னும் விரிவுபடுத்தணும், அதுல வந்து அந்த இயக்கத்தில் தொண்டர்களை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தை. அவரும் ஒரு வாலண்டியர் தான், நானும் சொல்ல முடியும், நானும் ஒரு வாலண்டியர், அவரும் ஒரு சாதாரண தொண்டன் தான் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? நானும் ஒரு தொண்டர், என் தலைவனும் இதுல ஒரு தொண்டர் தான் அப்படின்ற போது மக்களும் பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சின்ன ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 25%, சும்மா இல்லைங்க, 25% 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள், அதாவது ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஜென்சி அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல் களத்தை வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு கீழே இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை கொடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 22,000க்கும் அதிகமான 62,000 வேகன்சிஸ் இருக்குங்க கவர்மெண்ட்ல. அவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்கு. அந்த ஒரு தொண்டரும் அந்த பதவிகளை வந்து அலங்கரிக்கணும். அந்த பாடியை வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். தலைவருடைய சித்தாந்தத்துல அது ஒரு கிளீன் பாலிடிக்ஸா கொண்டு வரணும்ன்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையை வந்து அவர் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஜென் ஆல்பா கூட வந்துட்டாங்க. ஜென் ஆல்பா மக்கள் கூட விரும்புற தலைவரா வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். ஏன்னா ஒரு தூய்மையான அரசியல், காமராஜர் அவர்கள் காலத்துல நடந்த அரசியல் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த அரசியலை கொண்டு வர முடியும் அப்படின்னா அது தலைவர் அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியுங்க. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிடுறீங்க. நம்ம ஜென்சி மேட்ருக்கே வருவோம். இந்த தாவேக்க ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின்னு எடுத்துக்கிட்டா கூட ஜென்சி கிட்ஸ் வந்து அதிகமாக கலாய்க்கப்பட்டாங்க. ஆனால் ஜென்சி கிட்ஸோட முக்கிய பங்கு தான் தாவேக்க ஆட்சிக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலையோட இயக்கத்திலையும் ஜென்சி கிட்ஸே இணைகிறாங்க. இப்போது இந்த களம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவும் ஜென்சி கிட்ஸை கவரணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் அவங்க மீட்டிங்கை போட்டிருக்காங்க. இப்போ களம் அண்ணாமலை வெர்சஸ் விஜய்
வெர்சஸ் உதயநிதி அப்படி இருக்குமா, இல்ல அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படி இருக்குமா? சார் முதல்ல பாத்தீங்கன்னா சார், அதாவது இன்னைக்கு அரசியல் களத்துல விஜய் கூட பேசியிருப்பார், முதல்வர் விஜய் கூட அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசியிருப்பாரு. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா வேணாவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வெறும் 42 வயது தான். தமிழ்நாட்டிலே இளம் ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அவருடைய படிப்பு என்னன்னு சொல்லிடுறேன். 10th 85% சார், 12th 94%. அவருடைய இன்ஜினியரிங் மார்க் பாத்தீங்கன்னா 84%. அவரோட யூபிஎஸ்சி ரேங்க் பாத்தீங்கன்னா 244th ரேங்க். அது இல்லாம கட்சிக்கு வந்தும் திருப்பியும் அவர் ஃபெலோஷிப்ல, சிவனிங் ஃபெலோஷிப் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு. இந்த மாதிரி அவருடைய சாதனைகள் வந்து யாராலையுமே எட்ட முடியாது. அதே போல நீங்க எடுத்துக்கோங்க, திமுக யாரு இருக்கா, உதயநிதி அடுத்த தலைமுறை தான். அவங்களோட டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இது வந்து தெளிவா தெரியுது. ஒரு அவங்க தாத்தா யாரு, கருணாநிதி. அவங்க அப்பா யாரு, ஸ்டாலின். இவர் யாரு, அவங்க வாரிசு தானே சார், ஒரே வாரிசு தானே வருது. அவரு நீங்க பாத்தீங்கன்னா கூட படிப்புல கூட பாத்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சார், சாதாரண ஒரு படிப்பு தான். ஆனால் அவர் பிஇ படிச்சு எம்பிஏ ஐஏஎம் லக்னோல படிச்சாரு. ஒரு மொழியிலையும் தெளிவா இருக்காரு, பல மொழிகளை பேசக்கூடியவர். விஜய் அவர் என்ன முதல்வர் பெரிய இதுவா படிச்சுட்டாரு, சாதாரணமா அவரே சொல்லும் போது அவர் முதல்வர் வேற யாருக்கா கொடுத்துருக்கலாமே, படித்த ஒரு இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அந்த வாய்ப்பை. அது வந்து அவரால் பண்ண முடியாது சார். உண்மையாவே இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் விரும்பக்கூடிய ஒரு அரசியல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அளவுல கொண்டு போகக்கூடிய தலைவரா அண்ணாமலை திகழ்கிறார். அதே போல நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லணுங்க, பல்வேறு கட்சியில இருந்து, இது வெறும் ஒரே கட்சியில இருந்து வராங்க அப்படின்ல, ஒரு இப்போ சாதாரணமா ஒரு நாம் தமிழர்ல இருந்து வராங்க, அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன சந்திச்சிருக்காங்க, திமுக தொண்டர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. அதே போல நான் ரஜினி ரசிகர்கள்லாம் சில பேர் சொல்லணும், அருண் கார்த்திக் போன்ற திருப்பூர் இளைஞரணி மாவட்ட தலைவர்லாம் வந்து என்ன சந்திச்சுட்டு பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பல்வேறு நபர்கள் வந்து வெளியில இருந்து வராங்க சார். அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில அரசியல் உங்களுக்கு தெளிவா பார்க்கணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நல்ல ஒரு, அதே போல வந்து வி தி லீடர்ஸ்ல சும்மா வந்துட முடியாது சார். அவர் டிக்கெட் சும்மா கொடுக்க போறது கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங், விவசாயம், லீடர்ஷிப் ட்ரைனிங், மல்டி லிங்குவிஸ்டிக், அதாவது 3 மொழிகளை கத்துக்கணும். நீங்க 2 மொழி தெரிஞ்சதுன்னா இன்னொரு மொழியை வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து கத்துக்கணும். இதெல்லாம் வந்து அவரே பயிற்சி கொடுக்கிறாரு. இந்த 6 பயிற்சிகளையும் முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்டே கொடுக்க போறாரு. அதே போல இன்னொன்னு, நான் ஏற்கனவே ஒரு கட்சியில பெரிய பதவியில இருந்துட்டேன், அதனால எனக்கு உடனே டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து அவர்கிட்ட நிச்சயமா நடக்காது. ஆனால் நிச்சயமா அவரை நம்பி இருந்த தொண்டர்கள் அவர் என்னென்ன பதவி கொடுக்க போறாரு, எப்படி அலங்கரிக்க போறாருன்னு மட்டும் நீங்க பாப்பீங்க சார். இப்போ நம்ம இந்த பக்கம் வருவோம். திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையோட புது இயக்கம் வந்து பாஜகவோட தூண்டுதல் பேர்ல தான் இருக்கு. ஆனா இதுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பலரும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ களம் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி தான் இங்க போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் வெர்சஸ் உதயநிதின்னு போயிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை புது கட்சியால திமுக வந்து பயப்படுதா சார்? நான் ஒண்ணு சொல்லணும் சார். இப்போ அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி இருக்காரு. வெளியில வந்துட்டேன்றதுனால வந்து ஒரு கட்சியை வந்து சார்ந்து பேசக்கூடாது. ஒரு கட்சியில வந்து பேசுறாங்க திமுகவோட பி டீம், இன்னொரு கட்சியில என்ன பேசுறாங்க, இவர் பாஜகவோட பி டீம். சார், மக்கள் யாரோட டீம்ன்றது அவங்களுக்கே இன்னைக்கு தெரியும். ஏன்னா ஒரு வாரமா மக்கள் விரும்பக்கூடிய ஒருவர் அது அண்ணாமலை மட்டும்தான். ஒரு வாரம் இல்ல, 10 நாளாவே அதான் பேச்சுங்க. மைண்ட்ல ஒருத்தர் மைண்ட்லயே போய் பிக்ஸ் ஆயிட்டார், ஐயோ ஆட்சியை இப்படி கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனாலுமே ஆளும் கட்சியா இருந்தா கூட எனக்கு கூட சில நண்பர்கள் இருக்காங்க. முதல்வர் விஜய் இருந்தா கூட அந்த கட்சியில கூட சில நண்பர்கள் இருக்காங்க. நீங்க எதிர்கட்சியா வந்து உட்காரணும், நீங்களா சட்டமன்ற உறுப்பினரா உட்காரணும், அப்பதான் நாங்க வந்து இன்னும் நல்லா செயல்பட முடியும் அப்படின்றதுலாம் வந்து இன்னைக்கு அரசியல்ல மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, தொண்டர்கள் பேசுறாங்க. ஒரு தாவேகா உறுப்பினரே அதை வந்து பேசும்போது நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றம் அது வந்து அண்ணாமலை நிச்சயமா அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்காரு சார். நீங்க டிஎம்கே கூட பாத்தீங்கன்னா இப்ப ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி சும்மா ஒரு மேடை போட்டாங்க. அதுல வந்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்சி கிடையாது. அதாவது டிஆர்பி ராஜாலாம் வந்து ஜென்சி கிட்ஸா இல்ல. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே அந்த கட்சியில ஒரு வாரிசோட பிள்ளை தான். ஏன்னா அவங்க அப்பா யாரு, டிஆர் பாலு. யாரும் வெளியாலாம் இல்ல சார், அவங்க வாரிசு அரசியல் மட்டும்தான் பண்றாங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து டிஎம்கே போய் நம்பவே மாட்டாங்க. அங்க மேடை போட்டா கூட
நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு வேணா வந்து அண்ணா டவர் பார்க்கல நத்துறேன்னு சும்மா பேச்சுக்கு பேசிட்டு அங்க வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுல அப்புறம் திருப்பி எடுத்து வந்து கலைஞர் அரங்கத்துல தான் நடத்த முடியும். வேற எங்கேயும் அவங்களோட சித்தாந்தம்லாம் வந்து இங்க எடுபடாது. நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக இனி இல்ல சார். இன்னைக்கு விஜய் வாசஸ் லைக் அண்ணாமலை தான் இன்னைக்கு அரசியல் களத்துல மாறி இருக்கு. அது நீங்க தெளிவா பாப்பீங்க. இனி மக்களே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களே வந்து சொல்ல அளவுக்கு அரசியல் மாறி இருக்கு. சொல்ற கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இதே அண்ணாமலை அவர்கள் வந்து 2024 பாஜக மாநில தலைவராக இருந்தப்போ பாஜக வந்து இங்கே ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கல. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் இன்னும் மக்களை தேடி போகணும், நிறைய நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது அண்ணாமலையோட புது இயக்கத்துக்கும் இந்த ஒரு டாஸ்க் இருக்குதுண்ணே சார். ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க எல்லாமே பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பேசினாரா. அதுக்கு வந்து நிறைய சலசலப்பு ஏற்பட்டது. ஒரு விவசாயி பற்றி கஷ்டத்தை பற்றி தெரியாதவர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ட்டு கூட ஒரு விவசாயிலாம் பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இன்னைக்கு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாமே வந்து ஐடி துறையை நோக்கி போறாங்க. இல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தான் போறாங்களே தவிர்த்து விவசாயத்தை நோக்கி இளைஞர்கள் யாரும் செல்லவில்லை. அன்னைக்கு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் பதவியை விலகிட்டு வந்து நான் என் சொந்த ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன், நானே வந்து ஆச்சரியப்பட்டேன் சார். அந்த பசுமை விகடன்ல அந்த ஹார்டை தூக்கி கழுத்துல போட்டிருக்க ஒரு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்து ஒரு வியப்பா இருந்தது எனக்கே. வந்து நானே வந்து வானகத்துல போய் பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கேன் கரூர்ல போயிட்டு நம்மாழ்வார் ஐயா கிட்ட. அந்த மாதிரி ஒரு இளைஞர் அரசியல்ல வர்றது ரொம்ப ஆச்சரியக்குறி. ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண விவசாயி வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல நிக்கிறாருன்றதே ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஒரு கிராமத்துல இருந்து தமிழனா நிச்சயமா இது வந்து ஒரு அரசியல் களத்துல இளைஞர்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் வந்து நிச்சயமா அண்ணாமலை தான். கடைசியா ஒரு கேள்வி வச்சுக்கலாம். அதாவது மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படின்றீங்க. நம்ம அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்கிறாரு, ஒரு பக்கம் விஜய்ன்றீங்க. இந்த பக்கம் விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு. இது எதனால இருக்கு சார்? இன்னைக்கு என்னன்னா, தமிழகத்துல நாங்க வந்து நம்ம வந்து நிச்சயமா ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. நாம வந்து அதை மாற்று கருத்து சொல்லலை. இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இளைஞர்கள் மக்களுக்கு வந்து அதாவது தாவேக அரசுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில ஒரு தேர்தலை சந்திரிச்சா நிச்சயமா வந்து தாவேகாவும் வந்திருக்க முடியாது, பெரிய கட்சியும் கூட வந்திருக்க முடியாது. அந்த இடத்த ஃபில் பண்ணிருப்பாரு நிச்சயமா அண்ணாமலை அவர்கள்ட்டு என்கிட்டே பொதுமக்களும் சொல்றாங்க. சில தாவேகா நிர்வாகிகள் கூட என்கிட்ட சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஆனாலும் கூட இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியல. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பெரிய மீடியாவில் ரீச் பண்ற அளவுக்கு பண்ணல. ஏன்னா முதல் போட்ட அமைச்சர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மட்டும்தான் மீடியாவை சந்திச்சிட்டு இருக்காரு. பெருசா பேசுறதும் இல்லை. அந்த ஸ்பேஸ் இன்னும் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு. தமிழ்நாட்டில் மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேள்விகளை தெளிவா எந்த துறை சார்ந்த கேள்வி கேட்டாலும் தமிழக மக்கள் அனைவரும் வந்து ரசித்து பார்க்கக்கூடியவர். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் எடுத்தீங்கன்னா கூட நீங்க வந்து எந்த ஒரு சும்மா ஸ்க்ரால் பண்ணினே இருந்தா கூட ஒரு 10 வீடியோல இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சை வந்து முன்பு பேசிய பேச்சை கூட வந்து மக்கள் இன்னைக்கு ரசிக்கிறாங்க. அந்த நரேட்டிவ் இருக்கு. தமிழகத்துல இனி அரசியல் களம் தாவேகா வாசஸ் அண்ணாமலையின் புதிய கட்சி வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தொண்டர்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. புதிய கட்சி தொண்டர்கள் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க. புதிய கட்சிக்கு அண்ணாமலையை சார்ந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை. இது நடக்கும். 2031 அண்ணாமலை தலைமையில் ஆட்சி. அண்ணாமலை குப்புசாமி என்னும் நான் என்று வரும் நாள் வரை நாங்கள் காத்திருப்போம் சார். நன்றி. பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களுக்கு நன்றி.